நயன்தாரா அவங்க பேர்ல இன்னொரு கேஸும் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சார். அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்க எப்படி எங்களோட பெர்மிஷன் இல்லாம அந்த காட்சிகளை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 கோடி வந்து இவங்க பேர்ல நஷ்டஈடு கேட்டு இந்த மாதிரி கோர்ட்ல கேஸ் போட போறாங்க சார். நீங்கள் பிக்சர் பார்த்து விக்னேஷ் சிவன் உதயநிதிட்டு போயிடுவார். உதயநிதி கூப்பிட்டு ஏவி ஃபிலிம்ஸுக்கு ஒரு ஃபோன் பண்ணாருன்னா வழக்கு வாபஸாக போயிடும். ஏன் சார் நயன்தாரா அவங்க பேர்ல இவ்வளோ வந்து ஒரு சர்ச்சை இல்லை, இவ்வளோ வந்து ஒரு வன்மம் இருக்கு? சோனா அவர்கள் ஒரு நடிகை இருந்தாங்களா, அவங்க வீட்டில் தான் விக்னேஷ் சிவன் அவங்க வேலை செஞ்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இப்போ சமூக வலைதளம் ஃபுல்லாக அந்த மாதிரியான ஒரு பேச்சு தான். நயன்தாராவை தவறாக வழிநடத்துகிறார் விக்னேஷ். ஒரு லைட் பை மயங்கி விழுந்ததை மடியில் தூக்கி வச்சு தண்ணீர் தெளித்து அந்த இளைஞனை பாதுகாப்பாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த ஒரு மனிதாபிமானி பொண்ணு தான் அது. ஆனால் பூசி மூளை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை தீராதடி என் கண்ணம்மான்னு பாடியிருக்காங்க. மிக சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர். நீங்கள் நயன்தாராவை வைத்து கோடிகளை குவிக்க முடியும் என்று நிரூபித்து கொண்டே இருக்கிறவர். நயன்தாராவுக்கு இன்னும் ஒரு 5 வருடம் மார்க்கெட்டு. அந்த மார்க்கெட்டு கெட்டு போச்சுன்னா பணமே வராது. நீங்கள் ஏடிஎம் மிஷினாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார் விக்னேஷ் சிவன். அதான் இவ்வளோ சரிச்சேன். எல்லா பக்கம் திருடுறாரு. இவருக்கு என்ன பின்னணி இவ்வளோ தைரியம் இருக்குன்னா, விஷால் அவர்கள் தான் சார். இப்போ உண்மையாகவே சடனாக அவருக்கு இவ்வளோ உடம்பு சரியில்லாமல் போய் கை நடுங்கி பேசக்கூட முடியாமல் அவர் அந்த பாடி இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட பார்க்கல. ஐயோ என்ன எப்படி இருந்தார், இப்படி ஆயிட்டாரு. அவங்க அப்பா ஜிகே ரெட்டி 80 வயசுக்கு மேலே இருக்குது. இன்னும் ஜிம்முக்கு போயிட்டு கும்முன்னு இருக்கார். சினிமாக்காரர்களை பொறுத்தவரை மது பழக்கம் இல்லாமல் அவரால் வாழ்க்கையே ஓட்ட முடியாது, விடியாது, இருட்டாது. அவரோட படம் 12 வருஷம் கழிச்சு இப்போ ரிலீஸ் ஆகும்போது மக்களுக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. இல்லை, சினிமாக்காரர்களுக்கு நீங்கள் நிறைய கொடிய பழக்கங்கள் நிறைய இருக்கு. சங்கர் அவர்களோட படம் வந்து இப்போ கேம் சேஞ்சர்னு ராம் சரண் வச்சு நடிக்க போகிறது. டிசம்பர் 10 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிற இந்த டைமில் இந்தியன் 3 நீங்கள் முடிக்காமல் நீங்கள் இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னுட்டு. இந்த இந்தியன் 3 ரிலீஸுக்கு பிறகு தான் நீங்கள் வேறு படத்தில் ஒப்பந்தம் ஆகணும், இப்போ ரிலீஸ் ஆகணும். வந்தால் இது பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும். அப்போ அந்த முதலாளி என்ன பண்ணுவார்? அவரே சர்வதேச குற்றவாளி, தேடப்படுகிற குற்றவாளி லைக்கா சுபாஸ்கரன், அவர் ஒரு கணக்கு போடுவார்ல. முதலே கையில் தாங்கி வச்சிருப்பார். வெள்ளை பேப்பரில், செக்கு பேப்பரில், பாண்டு பேப்பரில், பத்திர பேப்பரில். அப்படியே நைட்டாக லாரி மார்வாடி பேருக்கு மாறிடும். அதே தான் நவீன மார்வாடி தான் லைக்கா சுபாஸ்கரன். நயன்தாரா அவங்க பேர்ல இன்னொரு கேஸும் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சார். அது என்ன அப்படின்னா, ஏவி ஃபிலிம்ஸ் இவங்க வந்து சந்திரமுகி படம் நடிக்கும் போது அது சிவாஜி அவர்கள் ப்ரொடக்ஷன், அந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷன்ல இருந்தது. அவங்க வந்து எந்த ஒரு டிமாண்டும் வைக்கல, அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க சந்திரமுகி சீன்ஸ். பட் அட் த சேம் டைம் இப்போ அவங்க ஏவி ஃபிலிம்ஸ்க்கு வித்துறதுனால ஏவி ஃபிலிம்ஸ் இப்போ வந்து நீங்க எப்படி எங்களோட பெர்மிஷன் இல்லாம அந்த காட்சிகளை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 கோடி வந்து இவங்க பேர்ல நஷ்டஈடு கேட்டு இந்த மாதிரி கோர்ட்ல கேஸ் போட போறாங்க சார். ஸோ இது திருப்பியும் ஒரு சர்ச்சையா தான். நீங்கள் பிக்சர் பார்த்து விக்னேஷ் சிவன் உதயநிதிட்டு போயிடுவார். உதயநிதி கூப்பிட்டு ஏவி ஃபிலிம்ஸுக்கு ஒரு ஃபோன் பண்ணாருன்னா வழக்கு வாபஸாக போயிடும். ஏன்னா மிச்சர் இருக்கிற வரை, போண்டாமணி இருக்கிற வரை விக்னேஷ் சிவன் இருப்பார். அதனால் அந்த வழக்கு நயன்தாராவுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால் நயன்தாரா மீது எந்த வழக்கும் பாயாது. கருவில் இருந்த குழந்தை, இப்போ 2 பசங்க இருக்காங்க. இந்த வழக்கையே நீங்கள் தூசாக ஊதி தள்ளப்பட்டது. ஏன் சார் நயன்தாரா அவங்க பேர்ல இவ்வளோ வந்து ஒரு சர்ச்சை இல்லை, இவ்வளோ வந்து ஒரு வன்மம் இருக்கு? இப்போ அவங்க வந்து விக்னேஷ் சிவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க லைஃப்பை வாழும்போது இப்போ திருப்பியும் வந்து விக்னேஷ் சிவனை வச்சு அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெரிய ஒரு நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அது என்னன்னா அவங்க
சோனா அவர்கள் ஒரு நடிகை இருந்தாங்களா, அவங்க வீட்டில் தான் விக்னேஷ் சிவன் அவங்க வேலை செஞ்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இப்போ சமூக வலைதளம் ஃபுல்லாக அந்த மாதிரியான ஒரு பேச்சு தான். ஏன் நயன்தாரா ஒரு யாருமே வந்து ஒரு பெண்ணாக இருந்து ஒரு வாழ்க்கையில் முன்னேறவே கூடாதா? எவ்வளோ அவங்களும் கடினப்பட்டு தானே சார் வந்திருப்பாங்க. ஏன் அவங்க பேரில் இவ்வளோ ஒரு வன்மத்தை கக்கணும்? இல்லை நயன்தாராவை தவறாக வழிநடத்துகிறார் விக்னேஷ் சிவன். இதுதான் புகார். நீங்கள் நயன்தாரா பொறுத்த வரைக்கும் நல்ல பொண்ணு, மனிதாபிமானி. ஒரு லைட் பை மயங்கி விழுந்ததை மடியில் தூக்கி வச்சு தண்ணீர் தெளித்து அந்த இளைஞனை பாதுகாப்பாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த ஒரு மனிதாபிமானி பொண்ணு தான் அது. ஆனால் விக்னேஷ் சிவன் அதை வைத்து கோடிகளை குவிக்க வேண்டும் என்று தீராத ஆசை. எங்கள் சோனா வீட்டு வேலைக்காரராக இருந்து இன்றைக்கு இயக்குனராக தனுஷுடைய பணத்தில் இயக்குனராக இருந்து நயன்தாரா மூலம் பல கோடிகளுக்கு அதிபதியான விக்னேஷ் சிவன் மனதளவில் பரம ஏழையாகத்தான் இருக்கார். மனதளவில் பரம ஏழையாகத்தான் இருக்கார். அப்படி நினைச்சிருந்தாருன்னா, அவர் பரம ஏழையா நினைச்சிருந்தாருன்னா அவர் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ண மாட்டாரே சார். இல்லை, பணம் தேவைப்படுது இல்லை. பலாயிரம் கோடி ஆசை. ஆசை யாரை விட்டுது? ஊசி முனை காதுக்குள்ளே ஒட்டகங்கள் போனாலும் காசாசை தீராதடி என் கண்ணம்மான்னு பாடியிருக்காங்க. அப்போ விக்னேஷ் சிவன் மிக சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்தவர். இந்த நபர் நீங்கள் நயன்தாராவை வைத்து கோடிகளை குவிக்க முடியும் என்று நிரூபித்து கொண்டே இருக்கிறவர். நீங்கள் இந்த அரசு எல்லா ஒப்பந்தங்களையும், விளம்பர ஒப்பந்தங்களாகட்டும் அல்லது செஸ் ஒலிம்பியா விளம்பர முகவர் ஆகட்டும், கோடிகளை தூக்கி அப்படியே கொடுக்குது. யார்கிட்ட? விக்னேஷ் சிவன். முதல்லயே நயன்தாராவை வைத்து பல படங்களில் பல கோடிகளை உழைச்சிருக்கார். அப்போது நயன்தாராவுக்கு இன்னும் ஒரு 5 வருடம் மார்க்கெட்டு இருக்கும். அந்த மார்க்கெட்டு கெட்டு போச்சுன்னா பணமே வராது. அதனால் முடிந்தவரை மார்க்கெட் உள்ள நயன்தாராவை பல கோடிகள் உழைக்கக்கூடிய நீங்கள் ஏடிஎம் மிஷினாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார் விக்னேஷ் சிவன். அதான் இவ்வளோ சரிச்சேன். எல்லா பக்கம் திருடுறாரு. இவருக்கு என்ன பின்னணி, இவ்வளோ தைரியம் இருக்குன்னா அரசியல் பின்னணி. இந்த அரசியல் பின்னணி எத்தனை நாளைக்கு இருக்கும்? 1 வருஷம். இது மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு. மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மக்கள் மூடர்களோ முட்டாள்களோ அல்ல, எல்லாம் பார்த்துருக்காங்க. நேரம் வருகிற பொழுது, அவர்களுக்கு வாய்ப்பு வருகிற பொழுது அவர்கள் அவருடைய வேலையை செய்து விடுவார்கள். உண்மையா சார்? இப்போ இந்த ஒரு விஷயங்கள் நடக்கும்போது இப்போ நெக்ஸ்ட் விஷால் அவர்கள் தான் சார் இப்போ உண்மையாகவே இவ்வளோ வந்து ஒரு ட்ரெண்டிங்கான டாப்பிக்காக ஒரே நாளில் மாறுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா அவர் வந்து எல்லாரும் பார்த்துட்டாச்சு அவர் எப்படி பேசுவார், எப்படி இருப்பார்னு. சடனாக அவருக்கு இவ்வளோ உடம்பு சரியில்லாமல் போய் கை நடுங்கி பேசக்கூட முடியாமல் அவர் அந்த பாடி இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட பார்க்கல. ஐயோ என்ன எப்படி இருந்தார், இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவர் மேலே பரிதாபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சார். இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து அவர் பாலா அந்த அவனிவன் படத்தில் நடித்ததுனால பாலா வந்து அவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு. ஏன்னா அந்த கண்ணு மாட்டினதுனால அவருக்கு வந்து தலைவலி வந்து டிப்ரெஷனில் அவரை வந்து நிறைய வந்து சரக்கடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்ற மாதிரி, குடிபோதைக்கு ஆளாகிட்டாருன்ற மாதிரியும் பேசப்படுது. அடுத்ததாக வந்து என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆகலை, 47 வயசு ஆயிடுச்சு, இந்த மாதிரி பில்டிங் கட்டணும் இந்த கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பொறுப்பில் இருக்காரு, அதனால அவர் ப்ரெஷர்னால அவர் இந்த மாதிரி ஆயிட்டாருன்னு சொல்லப்படுது. பட் உண்மையான விஷயம் தான் என்ன சார்? இல்லைப்பா, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மது பிரியர்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா ஜிகே ரெட்டி 80 வயசுக்கு மேலே இருக்குது, இன்னும் ஜிம்முக்கு போயிட்டு கும்முன்னு இருக்கார். ஜிகே ரெட்டியுடைய மகன் விஷால் ரெட்டி 47 வயசில் நாடி நரம்பு எல்லாம் தளர்ந்து போய் கையை நடுங்கி கால் நடுங்கி தலை ஆடி. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சினிமாக்காரர்களை பொறுத்தவரை மது பழக்கம் இல்லாமல் அவரால் வாழ்க்கையே ஓட்ட முடியாது, விடியாது, இருட்டாது. இதனுடைய விளைவு தான் நரம்பு தளர்ச்சி நோய், செலக்டிவ் அம்னீசியா நோய், இப்படி பல நோய்கள் தாக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வருவதற்கு கடுமையாக முயற்சி செஞ்சிட்ருக்கார். இது சினிமாக்காரர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு எடுத்துக்காட்டு. 12 வருஷம் கழிச்சு அவரோட படம் 12 வருஷம் கழிச்சு இப்போ ரிலீஸ் ஆகும்போது மக்களுக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. ஏன்னா சந்தானம் அப்புறம் வந்து இவரோட காம்பினேஷன் எப்போதுமே நல்லா இருக்கும், நம்மளும் அந்த படங்கள் பார்த்துருக்கோம். பட் விஷால் இந்த மாதிரி ஆனது
யாராலையுமே அதை அக்செப்ட் பண்ண முடியல. என்ன சடனாக இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு உண்மையே ஒரு ஷாக்கிங்காக தான் சார் இருக்குது. இல்லை, சினிமாக்காரர்களுக்கு நீங்கள் நிறைய கொடிய பழக்கங்கள் நிறைய இருக்கும். கொடிய பழக்கங்கள் நீங்கள் சுசித்ரா சொல்லுதில்ல, நீங்கள் வெள்ளித்தட்டில் வைத்து போதைப் பொருள்களை ஈசிஆரில் நடக்கிற மது விருந்தில் முழுமையாக விநியோகிக்கப்படும். ஆண்களும் பெண்களும் அந்த போதை மருந்துகளை எடுத்துக்கொண்டு உற்சாகமாக இரவு முழுக்க தள்ளாடுவார்கள். இது அளவுக்கு அதிகமாக போனால் நரம்பு தளர்ச்சி வந்துடும். அதுதான் இப்போ விஷாலுக்கு. விஷாலை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நீங்கள் நிமோனியா காய்ச்சல் மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டு நீங்கள் இப்போ அவர் முழுக்க ஓய்வில் இருக்கார். இதுக்கு விஷால் தான் தன்னுடைய உடம்பை அவர் தான் சுகாதாரத்தை பார்த்து கொள்ள வேண்டும். சார், இப்போ கடைசியாக ஒரு கேள்வி. சங்கர் அவர்களோட படம் வந்து இப்போ கேம் சேஞ்சர்னு ராம் சரண் வச்சு நடிக்க போகிறது. December 10 அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகிற இந்த டைமில் இப்போது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து சங்கர் பேரில் அவர் பேரில் வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று விட்டுருக்காங்க. இந்தியன் 3 நீங்கள் முடிக்காமல் நீங்கள் இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னுட்டுன்னு. இப்போ தானே சார் இந்தியன் 2 போச்சு. அதுக்குள்ளே இந்தியன் 3 படத்தை அவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க? அது நடுவில் அவர் எந்த படமும் கமிட் ஆகக்கூடாதா? இதனை ஏதாவது ஒரு ரூல்ஸ் இருக்கா சார்? இல்லைம்மா, இந்தியன் 3 படம் எடுத்தாச்சு. எடுத்து இப்போ வெளியிடுவதற்கு தயாராக இருக்கு. இப்போ சங்கர் 3வது படம் வேறு திரைப்பட நிறுவனத்துக்கு ஒப்பந்தமாகி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாருன்னா பல கோடி ரூபாய் அதில் இழப்பீடு ஏற்படும். அப்போ அவர் முதல்ல லைக்கா நிறுவனம் எப்படி அவர் ஒப்பந்தம் போடுதுன்னா, இந்த இந்தியன் 3 ரிலீஸுக்கு பிறகு தான் நீங்கள் வேறு படத்தில் ஒப்பந்தம் ஆகணும். இப்போ ரிலீஸ் ஆகணும் வந்தால் இது பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும். உங்களுக்கு கொடுத்த சம்பளம் பல கோடி, இப்படி நிறைய விஷயம் எங்கள் நிறுவனத்துக்கு தொடர்ந்து பட தயாரிப்பில் ஈடுபட முடியாது. இதை ஒத்துக்கொண்டு தான் அவர் இந்தியன் 3 இயக்கி முடித்தார். இயக்கி முடிப்பதற்கு முன்பே இவர் எங்கே போய் கமிட் ஆகிட்டார்? ராம் சரண் அவரோட அந்த தெலுங்கு மூவி கேம் சேஞ்சருக்கு போயிட்டாரு. ஆமா. அப்போ கேம் சேஞ்சர் வந்துன்னா இந்தியன் 3 ஓடாதுன்னே சொல்றீங்களா? இல்லை, ஆமாம், நீங்கள் வியாபார போட்டி தானம்மா. ரசிகன் என்ன பண்ணுவான்? ரசிகன் பொங்கலுக்கு எத்தனை படம் பார்ப்பான்? ஒரு படம் தானே பார்ப்பான். சரி, இப்போ கேம் சேஞ்சரும் இதுவும் சேம் டேல ரிலீஸ் ஆக வேண்டாமே? நிறைய படங்கள் இப்போ இல்லை, அதாவது ரிலீஸ் ஆக வேண்டாம்னு நீங்கள் நானும் முடிவு பண்ண முடியுமா? இந்த பக்கம் லைக்கா நிறுவனம், அந்த பக்கம் கேம் சேஞ்சர் தயாரிப்பு நிறுவனம். அவங்க என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய படம் முன்பாக திரைக்கு வந்தால் பல கோடி ரூபாய் நமக்கு முதலீடு எடுக்கப்படும் நினைக்கிறாங்க. அப்படி எடுத்தால் அடுத்து 1 மாதமோ 2 மாதமோ இந்தியன் 3 வெளியிடப்பட முடியாது. அதுக்கு பல கோடி ரூபாய் வட்டி, வாசி, வங்கி கடன், இப்படி பல பேருக்கு பெரிய தொகை முடக்கப்பட்டது. அப்போ அந்த முதலாளி என்ன பண்ணுவார்? அவரே சர்வதேச குற்றவாளி, தேடப்படுகிற குற்றவாளி லைக்கா சுபாஸ்கரன், அவர் ஒரு கணக்கு போடுவார்ல. உலகம் முழுக்க நம்முடைய படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நம்முடைய முதலீடு பல கோடி ரூபாய் ஈஸியாக வந்துடும். அவர் ஸ்ரீலங்கன் தானே? ஆமாம், இலங்கை தமிழர், ராஜபக்சேவுடைய பங்குதாரர், ஈழ போராளி மேதகு பிரபாகரனிடம் வந்து பல கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்த நபர், பிரான்சில் தேடப்படுகிற குற்றவாளி. அதே போல் ஒரு ஆப்பிரிக்க நாட்டிலையும் ஆப்பிரிக்க நாட்டு தொலைத்தொடர்புத்துறை அமைச்சரோடு பங்குதாரராக போட்டு அவர் அங்கே அந்த கம்பெனியை ஆரம்பித்து பல கோடி ரூபாய் வந்த பிறகு அதை அந்த அரசுக்கு வரியாக கட்டாமல் தப்பி ஓடி வந்த நபர். சார், இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது அவர் எப்படி சார் இவ்வளோ தைரியமாக படம் எடுக்கிறாரு? இல்லை, இப்போ வேறு பேர் எடுக்கிறது. அவருடைய ஸ்டைல் எப்படின்னா, எந்த கம்பெனியும் தன்னுடைய பேரில் செய்ய மாட்டார். இப்போ பிரான்ஸில் பல வெள்ளைக்காரன் ஜெயிலில் இருக்கான். பல வெள்ளைக்காரன் இவர் கம்பெனியினுடைய எம்டியாக போட்டு அவன் பேர் லைசன்ஸ் வாங்குவார், பணத்தை சுருட்டிட்டு ஒடியாந்துருவார். இப்போ மார்வாடி லாரி ராமசாமி கந்தசாமி பேரில் இருக்கும். ஃபைனான்ஸ் பூரா யார்? இது மார்வாடி. இது மார்வாடிக்கு மாதம் வட்டி வரணும். வட்டி வரலைன்னா லாரியை மார்வாடி தூக்கிட்டு போயிடுவான். யார் பேரில் இருக்கும் லாரி? ஓனர் பேரில் இருக்கும். ஓனர்கிட்ட
டிஎஃப்ஓ முதல்ல கையெழுத்து வாங்கி வச்சுக்கோ மார்வாடி. பணம் கொடுக்கலைன்னா நேராக ஆர்டிஓவுக்கு போய் முதல்ல கையெழுத்து வாங்கி வச்சுருப்பார். வெள்ளை பேப்பரில், செக்கு பேப்பரில், பாண்டு பேப்பரில், பத்திர பேப்பரில். அப்படியே நைட்டாக லாரி மார்வாடி பேருக்கு மாறிடும். அதே தான் நவீன மார்வாடி தான் லைக்கா சுபாஸ்கரன். அப்போது அவர் படத்தை முதலில் ரிலீஸ் பண்ணுவதா இல்லை கேம் சேஞ்சர் முதல்ல ரிலீஸ் பண்ணுவதா? இந்த போராட்டத்தில் தான் இப்போ மிகப்பெரிய சர்ச்சை சங்கர் மேலே. சங்கரை பொறுத்த வரைக்கும் யார் அட்வான்ஸ் கொடுத்தாலும் வாங்கிக்குவார். யார் அட்வான்ஸ் கொடுத்தாலும் வாங்கிக்குவார். போண்டா கம்பெனி கொடுத்தாலும் வாங்கிக்குவார். இட்லி கம்பெனி கொடுத்தாலும் வாங்கிக்குவார். இதுதான் சங்கருடைய பழக்கம். சங்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இயக்குனராக பிரம்மாண்டத்தை காமிச்சு புகழ்பெற்ற இயக்குனர். இந்த இயக்குனருக்கு இன்றைக்கி டிமாண்ட் இருக்கிற காரணத்தினால இவர் லைக்கா போன்ற பெரு நிறுவனங்கள்லையும் கேம் சேஞ்சர் போன்ற பெரு நிறுவனங்கள்லையும் கொடுத்த பணத்தை முதல்ல வாங்கிட்டு நீங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணிக்க, என்னுடைய வேலை முடிந்தது, நான் கல்லாக கட்டி விட்டேன், என்னுடைய வங்கி கணக்கு பர்ஸு நிறைஞ்சிருச்சு. இதுதான் சங்கருடைய நிலை. இதனால தான் சங்கர் மீது பல புகார்கள், தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், இயக்குனர் சங்கம், பல புகார்கள் நிலுவையில் இருக்குது. பல புகார்கள் விசாரிக்க மறுத்து நிலுவையில் இருக்குது. ஆக சங்கர் திருத்தி கொள்ள மாட்டார். சங்கரை நம்பி பணம் போடுகிற முதலாளிகள் தான் திருத்தி கொள்ள வேண்டும். ஃபைன் சார், எல்லாரும் எங்களுக்கு எல்லா விஷயமும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.